தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். ஏஐ தமிழா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன வீடியோல ஏஐ வேலை வாய்ப்புகளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒவ்வொரு இந்தியனும், குறிப்பா ஒவ்வொரு தமிழனும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம சில விஷயங்கள சரியா செய்தா, இத எப்படி நாம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுல நம்மளோட பங்களிப்பு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஏஐ தொழில்நுட்பத்துல இதுதான் இந்தியாவின் பொற்காலமா? இன்னைக்கு உலகமே சிலிக்கான் வேலி பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நாமும் ஏஐ துறையில மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள செஞ்சுட்டு வரோம். டெல்லி ஏஐ சம்மிட்ல இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுள்ள சர்வம் ஏஐ, பாஷினி, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல உருவாகப் போற 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏஐ பார்க் வர எல்லாத்தையுமே இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலக ஏஐ சூழல். இந்தியா எங்க இருக்கிறது? முதல்ல உலக அளவுல ஏஐ சூழல் எப்படி இருக்குன்னு ஒரு தெளிவான பார்வையோட ஆரம்பிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ஏஐ உலகத்துல 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஒண்ணு அமெரிக்கா. இவங்க தான் இந்த டெக்னாலஜியோட ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ். ChatGPT, Google Gemini, Microsoft Copilot, அப்புறம் இந்த ஏஐக்கு உயிர் கொடுக்கிற NVIDIA சிப்ஸ் வரைக்கும் எல்லாமே அமெரிக்காவோட கண்டுபிடிப்புகள் தான். விண்வெளி ஆராய்ச்சி முதல் புற்றுநோய் கண்டறிதல் வரை அதிநவீன மென்பொருட்களை உருவாக்குறதுல இவங்க தான் முதலிடம். சீனா. இவங்க ஏஐய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் சர்வேலன்ஸ் கருவியா பயன்படுத்துறதுல கில்லாடி. முக அங்கீகார தொழில்நுட்பம், ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ஏஐய வச்சு மேனுஃபேக்சரிங் துறைய டிஜிட்டலா மாத்துறதுல சீனா உலகத்துக்கே சவால் விடுறாங்க. அவங்க வேற லெவல் ரீச் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க கிட்ட இருக்கிற மேசிவ் டேட்டா மற்றும் அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாடு அவங்கள ஒரு சூப்பர் பவரா மாத்தியிருக்கு. இப்போ கேள்வி, இவங்களுக்கு நடுவுல இந்தியா என்ன பண்ணுது? அமெரிக்கா ஒரு சிறந்த இன்ஜினை உருவாக்குது. சீனா ஒரு பெரிய சிஸ்டத்தை உருவாக்குது. ஆனா இந்தியா அந்த தொழில்நுட்பத்தை எடுத்து நம்ம ஊரு சூழலுக்கு ஏத்த மாதிரி கான்டெக்சுவல் ஏஐயா மாத்தப் போகுது. பாருங்க, மத்த நாடுகள்ல வசதிகள் அதிகம். ஆனா இந்தியாவுல அப்படி கிடையாது. அதனால ரொம்ப கம்மியான முதலீட்டுல, கம்மியான இன்டர்நெட் ஸ்பீட வச்சுக்கிட்டு, எப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்த உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு உள்ள ஒரு சேலஞ்ச். இப்போ இதுல நம்ம எக்ஸ்பெர்ட் ஆல்ரெடி. இதுக்கு பேரு தான் ஃப்ரூகல் இன்னோவேஷன். அதாவது நம்ம ஊர் பாஷையில சொன்னா, குறைஞ்ச முதலீட்டுல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய நம்ம ஊர் புத்திசாலித்தனம். அமெரிக்கா மற்றும் சைனா கண்டுபிடிச்ச அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டு, நம்ம ஊர் விவசாயத்துக்கும், கல்விக்கும், மருத்துவத்துக்கும் எப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போறதுங்கிறதுல தான் இந்தியா உலகத்துக்கே பாடம் சொல்லித் தரும். டெல்லி ஏஐ சமிட். இந்த உள்ளூர் சாமர்த்தியத்த உலக லெவலுக்கு கொண்டு போனது தான் சமீபத்துல டெல்லியில நடந்த குளோபல் ஏஐ சமிட். அங்க அரசு சொன்ன மிக முக்கியமான விஷயம், நாங்க ஏஐய வெறுமனே பயன்படுத்த மட்டும் போறதில்ல. இந்தியாவிலேயே உருவாக்கப் போறோம். இதன் மூலமா டேட்டா சாவர்னிட்டி எனப்படும் நம்ம நாட்டு மக்களின் தரவு பாதுகாப்பை உறுதி செய்யப் போறோம். இப்போ அரசாங்கம் மட்டும் இல்ல, உலகமே இந்தியாவ தான் பார்க்குது. கூகுள் சிஇஓ நம்ம ஊர்க்காரர் சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? I believe India is going to have an extraordinary trajectory with AI, and we are supporting with a full stack commitment. ஏஐ வளர்ச்சியில இந்தியா ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. கூகுள் சார்பா இந்திய மொழிகள கம்ப்யூட்டருக்கு கத்துக் கொடுக்க பெரிய முதலீடுகளையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்திய அளவுல மட்டுமில்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயும் ஒரு மிகப்பெரிய ஏஐ புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்காரு. சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான ஏஐ பார்க் உருவாக்கப்பட போகுது நம்ம சென்னையில. இதற்காக நம்ம ஊர் நிறுவனமான சர்வம் ஏஐ கூட தமிழ்நாடு அரசு கைகோத்திருக்காங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்? இது மூலமா தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான ஹைடெக் வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஒண்ணு,
நம்ம மொழியான தமிழ் மொழியில ஏஐ ஆராய்ச்சிகள் இன்னும் வேகம் எடுக்கும். 2 உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஏஐ எக்கோசிஸ்டம் நம்ம ஊர்லயே உருவாகப் போகுது. நம்ம இந்தியாவுல ஏஐ பத்தி பேசுறப்போ, சர்வம் ஏஐ அண்ட் பாஷினிய பத்தி பேசாம இருக்க முடியாது. ஸோ இது 2 பத்தி நம்ம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல சர்வம் ஏஐ. இவங்க உருவாக்குன ஓப்பன் ஹத்தி மாடல் ஏன் ஸ்பெஷல்னா, ரொம்ப கம்மியான செலவுல இந்திய மொழிகள கையாளக்கூடிய திறமை இதுக்கு இருக்கு. அடுத்தது பாஷினி. இது மத்திய அரசோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழி தடைய உடைக்கணும். அதாவது நம்ம இந்திய மொழிகள்ல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, இந்திய மொழிகள பயன்படுத்தி கேட்கிற கேள்விக்கு, ஏஐ உலகத்துல இருக்கிற சிறந்த டேட்டாவ தேடி, தீர்வ திரும்ப அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்லயே அவங்களுக்கு குடுக்கிறது தான் இந்த பாஷினி ஏஐயோட நோக்கம். நிஜநிலை சவால்கள். இவ்வளவு பாசிட்டிவா பேசினாலும், நம்ம சில எதார்த்தமான உண்மைகள ஒத்துக்கணும். நமக்கு ஜிபியு தட்டுப்பாடு இருக்கு. அமெரிக்கா மற்றும் சீன கம்பெனிகளுக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவி இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கோ, ஸ்டார்ட் அப்புக்கோ கிடைக்கிறதில்ல. ஆனாலும் மொபைல் புரட்சிய நம்ம எப்படி வெற்றிகரமா கையாண்டோமோ, கம்ப்யூட்டர் புரட்சி காலத்துல எப்படி நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஜினியர்ஸா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோமோ, அதே மாதிரி இந்த புரட்சியிலயும் நாம முன்னாடி நிக்க முடியும். இளைஞர்களின் பங்கு. நாம நம்ம நாடு ஏஐல வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளால என்ன பண்ண முடியும்? நாம எல்லாரும் ஏஐல ஒரு கஷ்டமான கோர்ஸோ, இல்ல பிஹெச்டியோ பண்ணணும்னு கட்டாயம் இல்ல. ஆனா, மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாம் பின்தங்கிரக்கூடாது. அதுக்கு நாம சில விஷயங்கள பண்ண முடியும். ஏஐ டொமைன் எக்ஸ்பெர்ட். நீங்க ஒரு டீச்சராவோ, வக்கீலாவோ, இல்ல ஒரு மெக்கானிக்காவோ இருக்கலாம். உங்க துறையில இருக்க வேலைய ஏஐய வச்சு எப்படி பல மடங்கு வேகமா செய்றதுன்னு கத்துக்கோங்க. இங்க ஏஐய உருவாக்க வேண்டாம். ஏஐய கையாள தெரிஞ்ச நிபுணரா மாறினா போதும். ஏஐ அவேர்னஸ். இன்னைக்கு தமிழர்களுக்கு மத்தியில் ஏஐ பத்தின விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. நீங்க யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஏஐ பத்தி படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏஐ டூல்ஸ உங்க நண்பர்களுக்கோ, இல்ல வீட்ல இருக்கவங்களுக்கோ தமிழ்ல சொல்லிக் குடுங்க. அவங்களையும் படிக்க சொல்லி வற்புறுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள சோசியல் மீடியா மூலம் மற்றவங்க கூட பகிர்ந்துக்கங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபார் பிசினஸ். உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன மளிகை கடைக்கோ, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ்க்கோ ChatGPT இல்லனா இந்தியாவோட சர்வம் ஏஐய பயன்படுத்தி எப்படி ஒரு கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்கலாம்னு நீங்க செஞ்சு தரலாம். லோக்கல் டேட்டா கான்ட்ரிபியூஷன். பாஷினி போன்ற தளங்கள்ல நம்மோட தமிழ் மொழிய பதிவு பண்ணுங்க. நம்ம மொழிய ஏஐக்கு கத்துக் குடுக்குற பொறுப்ப நாம தான் எடுத்துக்கணும். நம்ம நண்பர்களுக்கும் அந்த பொறுப்ப எடுத்துக்க சொல்லி வற்புறுத்தணும். இப்ப நம்ம பாஷினி ஏஐ டூல்ல நம்மளோட தமிழ் மொழிக்கான இன்புட்ஸ் எப்படி ஆட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நான் கூகுள் சர்ச் பேஜ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட்டு பாஷினிஸ்னு ஒண்ணு டைப் பண்ணிக்கங்க. ரிசல்ட்ஸ்ல அண்ட் க்ரவுட் சோர்சிங் இனிஷியேட்டிவ் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். போலோ இந்தியா, சுனோ இந்தியா, லிகோ இந்தியா அண்ட் தேகோ இந்தியா. நம்ம சுனோ இந்தியாக்குள்ள போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட இமெயில் அட்ரஸை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க. நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணீங்கன்னா gmail.com whatever it is, then you will get a OTP. அந்த OTP இன்சர்ட் பண்ணீங்கன்னா தென் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட்ன்றது பேஜ் வரும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மை ப்ரொஃபைல் பேஜில் உங்கள் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ கீழே இருக்கிற வந்து இந்த 4 ஆப்ஷனை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு சுனோக்குள்ளே போகிறோம். சுனோவில் போயிட்டு கான்ட்ரிபியூட் வேலிடேட் ஆப்ஷனில் நான் ஆக்சுவலாக கான்ட்ரிபியூட்குள்ளே போகிறேன். லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனை இது பண்ணி லிசன் பண்ணுறேன். ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பான பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து டைப்ரைட்டிங்க்கு வந்து ஈஸி தமிழ் டைப்ரைட்டிங்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். அந்த பேஜில் போயிட்டு
இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவேன். அது தமிழ்ல கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணி முடிக்கிறேன். இது ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்ச உடனே நான் டைப் பண்ணதை காப்பி பண்ணிட்டு பாஷினி வெப்சைட்ல போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ப்ளே பட்டனை ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பான பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் தெரியுது. அந்த கரெக்ஷனை ஈஸி தமிழ் டைப்பிங்கில் போயிட்டு சரி பண்ணிட்டு திரும்ப காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். கூட ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பான பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சப்மிட் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ நம்ம அதில் இருக்க 4 ஆப்ஷனை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது போலோ இந்தியா, 2வது இருக்கிறது லிக்கோ இந்தியா, 3வது இருக்கிறது சுனோ இந்தியா, 4வது இருக்கிறது தேக்கோ இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம போலோ இந்தியாவுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ போலோ இந்தியாவில் அவங்க ஒரு தமிழ் வாக்கியத்தை முழுமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பிக் அவுட் பண்ண வேண்டியது தான். வேலிடேட் பேஜுக்குள்ளே போனோம்னா அதில் எக்ஸிஸ்டிங் இருக்க சென்டென்ஸு யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை வேலிடேட் பண்ண வேண்டியதுதான் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. 2வது இருக்கிறது லிக்கோ இந்தியா. லிக்கோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதோட டிரான்ஸ்லேஷனை இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போது அசாமீஸோ இல்லை ஹிந்தியோ தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அந்த அடுத்த லாங்குவேஜில் பண்ணலாம். சேம் தான். வேலிடேட்டுக்கு இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அதில் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கரெக்டாக இன்கரெக்டாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். 3வது இருக்குது சுனோ இந்தியா. சுனோ இந்தியாவுக்கு இது உள்ள அதில் கொடுத்துருக்குற அந்த ஆடியோ கிளிப்பிங்கை லிசன் பண்ணி அதோட டிரான்ஸ்லேஷனை தமிழில் டைப் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. அதுலேயே வேலிடேட் இருக்குது. ஏற்கனவே கொடுத்துருக்குற விஷயம் கரெக்டாக இன்கரெக்டாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 4வது இருக்குது தேக்கோ இந்தியா. தேக்கோ இந்தியாவில் ஒரு ஸ்கேன் இமேஜ் இருக்கும் வித் தமிழ் சென்டென்ஸ். அந்த தமிழ் சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு கீழே நம்ம தமிழில் டைப் பண்ணணும். வேலிடேட்டில் போனீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒருத்தர் அந்த இதை பண்ணியிருப்பாங்க. நம்ம அது கரெக்டாக இருக்கா இன்கரெக்டாக இருக்கான்னு சொல்லணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது பண்ணுறது மூலமாக நம்ம தமிழ் மொழியோட டீட்டெயிலை ஏஐக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இட் வில் ஹெல்ப் இன் த ஃபியூச்சர் ஃபார் த ஏஐ டு கன்வெர்ட் த லாங்குவேஜ் இன்டு டிஜிட்டல். சுருக்கமாக சொன்னால் ஏஐயை கண்டு பயப்படுற கூட்டத்தில் இருக்காதீங்க, ஏஐயை பயன்படுத்துகிற கூட்டத்தில் இருங்க. அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த ஏஐ தமிழா சேனல். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த டெக்னாலஜியை நம்ம மொழிக்கும் நம்ம நாட்டுக்கும் சாதகமாக மாற்றுவோம். ஸோ இது இந்தியாவின் ஏஐ தருணமா? நிச்சயமாக ஆம்னு தான் நினைக்கிறேன். அமெரிக்கா சீனாவை கம்பேர் பண்ணும்போது நாம் இப்போ தான் பேபி ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இது சரியான ஆரம்பம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா ஏஐயில் உலக நாடுகளை மிஞ்சுமான்னு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் ஏஐ தமிழா. வணக்கம்.